ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இந்த வீடியோ வந்து வளர்பிறை பஞ்சமி, அதாவது தை 1 பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோங்க. சாயந்தரமாக எடுத்தது. இன்றைக்கி வந்து நமக்கு கோட்டீஸ்வர யோகத்தை பெற்று தரக்கூடிய ஒரு தீபம் தாங்க நான் ஏற்றப்புறம். அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒரு தாம்பால் தட்டில் 5 வந்து செம்பருத்தி இலை, அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டேங்க. அதே போல் 5 செம்பருத்தி பூ, ஒத்த செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ வந்து வராகி அன்னைக்கு ரொம்பவும் பிடிக்குங்க. இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா 5 பஞ்சமி அப்படின்னால 5, அதுவும் குறிப்பாக எனக்கு இந்த 5 இலையும் 5 பூவையும் வச்சு தீபம் ஏற்றும் போது நமக்கு வந்து கோட்டீஸ்வர யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதனால் இதெல்லாம் நான் ரெடி பண்ணிக்கிட்டேங்க. ரெடி பண்ணிவிட்டு பஞ்சமுக தீபம் தான் ஏற்ற போகிறேன். நெய் விட்டு பஞ்சமுக தீபம் தான் ஏற்ற போகிறேங்க. நம்முடைய துன்பங்கள், கடன் பிரச்சனைகள், காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி நல்ல முறையில் வாழ வராகி அன்னை வழிபாடு துணை நிற்கும். அதனால தாங்க இன்றைக்கி நிறைய பேர் வராகி அன்னை வழிபாடை வந்து செய்கிறாங்க. இந்த வராகி அன்னை வந்து பஞ்சமி திதியில் வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா வராகி அன்னைக்குரிய திதி பஞ்சமி திதி. இப்போ வந்து நெய் விட்டு தீபம், சிவப்பு கலர் திரி போட்டு தாங்க தீபம் ஏற்றுறேன். ஒரே தீக்குச்சியில் 5 தீபமும் ஏற்றினோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் 4 தீபம் தாங்க ஏற்ற முடிஞ்சது. 5ஆவது தீபம் ஏற்ற முடியல என்னால். நமக்கு சென்டிமெண்ட்டாக இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனாலும் இது நமக்கு சென்டிமெண்ட்டாக இருக்கும். ஒரே தீபத்தில் ஒரே தீக்குச்சியில் எல்லா தீபமும் ஏற்றிட்டா மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஏன்னா எனக்கு ஒரு தீபம் ஏற்ற முடியல. அதுக்கப்புறமா மறுபடியும் நான் தீபம் ஏற்றி வச்சேங்க. நம்முடைய செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்ளவும் வாழ்வில் முன்னேற்றங்கள் மேற்கொள்ளவும் வளர்பிறை பஞ்சமி வழிபாடு மிகவும் சிறந்தது. அத்தகைய அற்புதமான இந்த வளர்பிறை பஞ்சமியானது உழவர் திருநாளாம் தை திருநாள் அன்னைக்கு வந்திருக்கிறது. இன்னும் பல விசேஷ பலன்களை தரக்கூடியதாக அமைஞ்ச நாளுங்க இது. அந்த அளவுக்கு விசேஷமான இந்த நாளை தவற விடாமல் வராகி அன்னையை இந்த முறையில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய கடன் பிரச்சனைகள் தீர்வதோடு காரிய தடை நீங்கி பண வரவு அதிகரித்து கோட்டீஸ்வர யோகத்தை பெறலாங்க. இந்த தீபம், இந்த இலை மேலே இந்த தீபம் ஏற்றி வச்சோம்னா நமக்கு வந்து கோட்டீஸ்வர யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. நான் நெய்வேத்தியமாக வந்து அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பானகம் வச்சுருக்கேன், சர்க்கரை பொங்கல் வச்சுருக்கேன். பொங்கல் அதுவும் அம்மாவுக்கு சர்க்கரை பொங்கல் வைக்காமல் இருக்க முடியுமா பாருங்கள். அதனால் சர்க்கரை பொங்கல் வச்சுருக்கேன். வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், கேரட்டு, மண்ணுக்கு அடியில் விளையிற கிழங்குகள் எல்லாம் வராகி அன்னைக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் கேரட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இலந்த காய் வச்சுருக்கேன். வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு துண்டு வெல்லம் வச்சுருக்கேன். இது இன்றைக்கி ரொம்ப முக்கியமானது. எத்தனை பேர் வச்சிங்கன்னு எனக்கு தெரியல. இதை வச்சுட்டு இதை எதுவுமே நம்ம எறும்பு புத்துக்கு போட்டோம்னா நம்மளுடைய கர்மாக்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. பஞ்சமி திதி வந்து காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து, திங்கக்கிழமை காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து, செவ்வாய்க்கிழமை வந்து காலையில் 7:30 மணி வரையும் இருக்குது. நம்ம திங்கக்கிழமை பண்ண முடியல அப்படின்னா செவ்வாய்க்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலையாவது பண்ணியிருக்கலாங்க. நீங்கள் எப்போ பண்ணீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது நான் வளர்பிறை பஞ்சமி பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வராகி அன்னைக்கு நெய்வேத்தியமாக பானகம் கொடுக்குறேன். அவங்க ரொம்ப அழகாக எடுத்துக்கிட்டாங்க. இதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. நிறைய வீடியோஸில் நான் சொல்லியும் இருக்கேன். சரி, சந்தேகப்படுறவங்க எப்போவுமே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பற்றி நமக்கு கவலை கிடையாதுங்க. நம்ம ஆத்மாத்மா உணர்றோமா, அதுதான் நம்மளுக்கு முக்கியம். இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம், எனக்கு வந்து வராகியோட மூல மந்திரம் தெரியும், காயத்ரி மந்திரம் தெரியும், வராகியோட போற்றி தெரியும். அதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டேங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் சொல்லிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இல்லாட்டி ஓம் வராகி தாயே போற்றி போற்றி அப்படின்னு ஒரு 27 முறை சொல்லிக்கலாம். இல்லைனா வந்து வஜ்ர கோஷம் சொல்லலாம். இல்லாட்டி அன்னையோட 12 திருநாமங்கள் ரொம்ப விசேஷங்க. பஞ்சமி, தண்டநாதா, சங்கேதா, சமய சங்கேதா, சமயேஸ்வரி, வார்த்தாளி, வாராகி, போத்ரினி, சிவா, மகாசேனா, ஆக்ஞா சக்ரேஸ்வரி, அரிக்னி. ரொம்ப விசேஷங்க. ஒரு நாளைக்கு ஒரு 5 தரம் சொல்லிக்கிட்டே வாங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை இந்த வராகி அன்னை கொடுப்பாங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.